Hebin Tech பேசாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸான பிசி பில்ட் பண்ண போறோம். சோ ஏன் இது அட்வென்ச்சரா இருக்கு போது சொல்லி பாத்தீங்கன்னா Pentium 4 உடைய பிசி பில்ட். சோ Pentium 4 DDR1 RAM அப்படிங்கற பழைய ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு பழைய காலத்துல உள்ள ஒரு பிசி பில்ட் நம்ம 2020ல பண்ணா எப்படி இருக்கும்? சோ இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா Pentium 4 யூஸ் பண்ணி பிசி பில்ட் பண்ணிட்டு Windows XP யூஸ் பண்ண போறோம். சோ Windows XP இப்ப நீங்க யாருமே பாத்துக்க மாட்டீங்க. சோ பாக்குறதும் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா Pentium 4 2002 2003ல உள்ள ஒரு ப்ராசஸர் பிளஸ் வந்து அதே டைம்ல பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்த ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. First of all, நம்ம இதெல்லாம் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஆக்சுவலாக புது காம்போனன்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பழசு தான். ஆனால் ரொம்ப நாளாவே கலெக்ட் பண்ணி தேடி பிடிச்சி வாங்கி ஸோ இந்த பிசி பில் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ். ஸோ முதல்ல நம்ம வந்து ப்ராசஸர் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸர் நம்ம Pentium 4 அதாவது இன்டெல்லோடைய Pentium 4 ப்ராசஸர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் இருக்குது Pentium 4. இது வந்து ஒரு பின் டைப் ப்ராசஸர். அது இதோடைய சாக்கெட் நேம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, முடிஞ்ச போட பார்த்து. மதர் போர்டுக்கு வந்து சூப்பர் காம்ப் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய ஒரு மதர் போர்டு. ஸோ மதர் போர்டுடைய சாக்கெட் டைப் பார்த்தீங்கன்னா MPGA478B. ஸோ இது வந்து 2 DDR1 RAM சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு PCI எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 PCI எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு PCI கிராஃபிக்ஸ் கார்டு போடுற ஸ்லாட், பேர் மறந்து போச்சுப்பா. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா PS2 கீபோர்ட், PS2 மவுஸு, PS2 கீபோர்ட், PS2 மவுஸு. இது ஒரு சீரியல் போர்ட்டு ப்ளஸ் ஒரு VGA போர்ட்டு, 2 USB போர்ட்டு, ஒரு லேண்ட் போர்ட்டு, கொஞ்சம் ஆடியோ ஜாக்ஸ். ரேம்க்கு பார்த்தீங்கன்னா DDR1 512MB ரேம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த பிராண்டோடதுன்னா ஹைனெக்ஸோடது. ஸோ ஹைனெக்ஸோடைய 512MB DDR1 ரேம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து CPU கூலர், அதாவது நம்ம ப்ராசஸர் வந்து கூல் ஆகாமல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அது கூடயே வரக்கூடிய ஃபேன் தான், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ உள்ள கூலர்லாம் இவ்வளோ பெரிய ஹீட்டிங் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இருக்குது, அது ப்ராசஸருக்குள்ள தான் இருக்கட்டும். ஸோ ஸ்டோரேஜுக்கு சாம்சங்கோடைய IDE ஹார்ட் டிஸ்க் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 160 GB ஆக்சுவலாக. ஸோ என் மூஞ்சி தெரியணுங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால் இந்த காம்பவுண்ட்ஸ் தான் தெரியாது, ஓகேங்களா? ஏன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வெள்ளையாக இருக்குது, நான் கருப்பாக இருக்கிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு IDE கேபிள் பாருங்கள், மஞ்சள் கலர் கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் ஓகே, கண்டுபிடிச்சிக்கோங்க. இதான் IDE கேபிள்ஸு. ஸோ இதை பவர் பண்ணுறதுக்கு ஐபாலோடைய 500 வாட்ஸ் SMPS, 250 வாட்ஸு 200 வாட்ஸ் தான் அவுட்புட் வரும். ஆனால் அவங்க 500 போட்டிருப்பாங்க, இல்லை இவங்க 400 தான் போட்டிருக்காங்க. ஸோ 400 வாட்ஸ் ஐபாலோடைய SMPS. இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கும் அதில். இதுக்கப்புறம் வந்து CPU கூலருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தெர்மல் பேஸ்ட் வச்சுருக்கோம். பேஸ்ட் மட்டும் புதுசு. பவர் பண்ணுறதுக்கு பவர் கார்டு. ஸோ இந்த டப்பா தான் நம்ம மொத்தமாக போட்டு அடைக்க போகிறோம். இதான் கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பழைய கேபினெட் தான், குப்பையிலேருந்து அடிக்கலை, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நான் பேக்கில் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உள்ளேயும் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக காம்பனன்ஸை பற்றியெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த காம்பனன்ஸை மொத்தமாக எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி மானிட்டரில் கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே தான் பார்க்கலாம். அப்படி டிஸ்பிளே வந்துச்சு அப்படின்னா Windows XP நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஆல்ரெடி Windows XP இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் இன்ஸ்டால் பண்ண ஒரு ஞாபகம், அந்த நாள் ஞாபகம் இதிலே இன்ஸ்டால் பண்ணிப்பேன் தான் நினைக்கிறேன். மேபி நமக்கு கொஞ்சம் ஒர்க் மிச்சமாகும், டேரெக்டாகவே ரன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ மதர் போர்டில் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ப்ராசஸர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராசஸர் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு இந்த ஆரோ மார்க்கு? ஸோ இதே மாதிரி ப்ராசஸர் நம்ம சாக்கெட்லேயும் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ப்ராசஸரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு இந்த லாக்கை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இப்போ ப்ராசஸர் வந்து வெளியே வராது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வச்சா போதும், ரொம்ப அதிகமாகலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ போதும். இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு மாதிரி அங்கே கசகசான ஆகிடும். இப்போ நம்மளுடைய ப்ராசஸர் ஃபேன், அதாவது ஹீட் சிங், அதாவது நம்ம ஹீட்டை தணிக்கிறதுக்குள்ள ஃபேன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு வித்தியாசமான மாடல் ஃபேன் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபேன் இப்போ வந்து வர்றதில்லை எந்த சாக்கெட்டுக்குமே.
ஸோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ ஒரு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போது ப்ராசஸரோடைய ஃபேனுக்கு நம்ம வந்து பவர் பண்ணணும். ஸோ அதுக்கு சாக்கெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது நம்ம வந்து ரேமை மதர் போர்டை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கட் இருக்கும், ஸோ அந்த கட்டை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், இல்லைனா வந்து ஒரேடியாக ரேம் கட் ஆகிடும். ஒரு மைல்டான ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கேபினெட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஐஓ ஷீல்டை நம்ம வந்து கேபினெட்டோட இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நம்ம மதர் போர்டை கேபினெட்டை ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போது எஸ்எம்பிஎஸை நம்ம வந்து கேபினெட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பவர் கனெக்டர்ஸ் எல்லாமே நம்ம மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கேபினெட்டில். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க வேண்டிய நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஐடி கேபிளையும் பார்த்திங்கன்னா அதோடய கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது பின் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாயிடும். ஸோ அதனால் நான் வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி கேபிள் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நான் ஹார்ட் ட்ரைவை வந்து கேபினெட்டோட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்கும், ஸோ அதை அப்புறமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ஒவ்வொரு பவர் கேபிள்ஸ் நம்ம வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடி கேபிளை வந்து நம்ம டேரெக்டாக மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி ஸ்லாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். டிவிடி ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம். இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கேபிள் நம்ம லாஸ்ட்டில் வந்து கேபிள் டை யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போது மதர் போர்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் யூஎஸ்பி ப்ளஸ் ஃப்ரண்ட் ஆடியோ அண்ட் ஃப்ரண்டில் உள்ள சுவிட்சஸ்க்குள்ள கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாம். ஸோ இது கேபினெட்டோடைய ஃப்ரண்ட் ஆடியோ. ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஆடியோ போர்ட் இருந்தால் இருக்குது, அதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பின் பார்த்து கரெக்டாக பார்த்து இன்சர்ட் மாட்டிக்கோங்க, இல்லைனா வந்து பின் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, ஆடியோ கனெக்ட் பண்ணியாச்சு. அண்டு யூஎஸ்பி கேபிள் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இருக்குது கேபினெட்டில், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது 2 யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் கடுப்பிடிக்கிற வேலையாக தான் இருக்கும், பட் நான் என்ன பண்ணுறது, கனெக்ட் பண்ணி தானே ஆகணும். கனெக்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனல், அதாவது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே கனெக்டர் இதில் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ அதையும் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபேன் கொஞ்சம் ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அண்டு கேபிள்ஸும் எந்த தான் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா வந்து விண்டோஸ் எக்ஸ்பி நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஸ்க்ரூ அந்த பக்கம் போடணும். ஸோ அது நான் வந்து செக் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து சைட் பேனில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பிசியோடைய செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஆன் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே 1 2 3 4. ஸோ சக்ஸஸ் ஆன் ஆகிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து F1 ப்ரெஸ் பண்ணி கன்னியூ கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் இன்ஸ்டாலாக இருக்குதா இல்லையா, என்ன பிளாங்க் ஆகிடுச்சு. வாவ் சூப்பர், விண்டோஸ் எக்ஸ்பி லோடிங். அப்படியே ஒரு ஜூம் போகலாமா? ஸோ வெல்கம். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஸோ நான் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷங்கிட்ட ஆகுது. 6-7 வருஷம் இல்லை, கொஞ்சம் நாட்களாகவே ஆகுது. அண்டு ஓகே ஃபைன், மவுஸும் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணலாம்? மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணலாம். எஸ், மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஃப்ளாப்பி ட்ரைவ் இருக்குது. எஸ், ஏன் ஃப்ளாப்பி ட்ரைவ் இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி ப்ரொஃபஷனல் வெர்ஷன் 2002. ஸோ 2002 உள்ள வெர்ஷன் ப்ளஸ் சர்வீஸ் பேக் 2 அண்ட் ரெஜிஸ்டர் டு ஹெபின் டெக். அண்ட் CPU பார்த்தீங்கன்னா இன்டெலோடைய Pentium 4 CPU 2.0 GHz. ஸோ அதை சொல்ல மாதிரி இல்லையா. ஸோ இது 2 GHz ப்ராசஸர் அண்ட் 512 MB ரேம், அதாவது 504 MB ஆஃப் ரேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 51. ஸோ இது ஒரு 160 GB IDE ஹார்ட் ட்ரைவ். அண்ட் வேறு என்ன இருக்குது? ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு கேம் இருக்கும். ஸோ பின் பால் அப்படிங்கிற கேம். ஐ லவ் திஸ் கேம், யூ நோ. யா, ஸோ இதை நான் இப்போ வந்து உங்களுக்காக வந்து பிரத்யேகமாக வந்து விளையாடி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி விளையாடுறதுங்கிறத மறந்து போச்சு. ஓ மை காட், ஒய் ஸ்மால் ஸ்க்ரீன், ஒய் நோ பிக் ஸ்க்ரீன். இட்ஸ் ஓகே. இது வந்து எதை ப்ரெஸ் பண்ணால் மேலே போவோம்? ஓ காடு, ஷிஃப்டா? இன்னும் அது பிளாங்க் ஆகிடுச்சு. யா, பால் அடிக்கிறோம். ஏய் இசட்டு. சூப்பர். யா, ஏய் அட்ரா. எக்ஸ்பியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதுதான். உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ இதில் வந்து மினிமமான கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். ஸோ லைக் எந்த மாதிரி கேம்ஸ்னால் வைசிட்டி ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் GTA வைசிட்டி, NFS மோஸ்ட் வாண்டட், ஐ மீன் பழைய வெர்ஷன் அது ரன் ஆகும். மற்றபடி வந்து ஒரு சில சின்ன கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மினி கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் நீங்கள் விளையாடிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து Pentium 4லேயே நமக்கு வந்து பிரத்யேகமாட்டு ஒரு பிசி பில்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ கேமிங் பிசி அப்படின்னு சொல்லிட்டு Pentiumல, அதாவது Pentium 4 கேமிங் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இதில் வேறு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ MS ஆஃபீஸ் 2007 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, ஸோ இப்போ வேர்டில் டைப்பிங்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு ஆர் யூ ஆல்? ஸோ டைப்பிங் பரவாயில்ல. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்டு சேவ் பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்ல, டீசெண்டான யூசேஜ் தான். ஸோ MS எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணாலும் ஸ்பீடு பார்த்துப்பீங்க, பூட்டிங் ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவாக இருக்குது. 512 MB Pentium 4 சிங்கிள் கோர் ப்ராசஸர் தான். ஸோ ஆனால் மினிமமான ஒரு யூசேஜுக்கு பக்காவாக இருக்குது. ஆனால் இதில் Windows 7 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் 7 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரேம் அதிகமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓஎஸோடைய நார்மலான யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 126 MB ரேம் தான் எடுக்குது. ஆனால் நீங்கள் வந்து Windows 7 நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 400 MB வந்து எடுக்கும். ஸோ 32 பிட்டாக இருந்தாலுமே ஒரு 300 to 400 MB எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து சிஸ்டமோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து Windows XP நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ Windows XP வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம இந்த வீட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டவுட் தான். பட் ஆனால் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான பிசி பில்ட் பார்க்கணுன்னா நம்ம ஹெபின் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.